லஞ்சுக்கு எக் ரைஸ் பண்ணலாமா? என்னோடய ஸ்டைலில் தான், ஓன் ஸ்டைல் தாங்க. நான் எப்போயுமே எப்படி பண்ணுவேனோ அப்படி தான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரெடி ஆகிடும். என்கிட்ட இருக்க வெஜிடபிள் எல்லாத்தையும் போட்டாச்சு. என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் ஆயில் ஊற்றி இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம 3 எக்கு போட போகிறோம். எக்கு போட்டதுக்கப்புறம் நம்மள்கிட்ட சால்ட்டு இல்லை பெப்பர் பவுடர் என்கிட்ட இல்லை. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் போதே அந்த காயோடு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அந்த சாப்பிடும் போது அந்த காயோடு அது நல்லா மெர்ஜ் ஆகிருக்கனால அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து வெறும் 2 மசாலா தான் போட போகிறேன். என்னென்னா சோயா சாஸும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில்லி பவுடர், இது 2 மட்டுமே போதும். அதுவே வந்து நம்ம ஸ்ட்ரீட் கடையிலலாம் எப்படி வாங்கி சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். சூப்பராக இருக்கும் உண்மையிலே. இது 2 மட்டும் போட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ரைஸை வந்து போட்டு நல்லா கிண்ட வேண்டியதான். எல்லாம் வந்து அந்த மசாலா எல்லாம் மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா நம்ம சால்ட் வேணால் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த கடையில் சாப்பிட்ற ஃப்ளேவரே இருக்கும். வீட்லேயே கொஞ்சம் நேரத்துலேயே இப்படி சூப்பராக செய்யலாம். உண்மையிலே அதே டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு சைடிஷாக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, சிரிக்கக்கூடாது, இதுக்கு வந்து நான் வாழைக்காய் தான் இருந்துச்சு, ஸோ அதான் செஞ்சுருக்கேன். சாஸ் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஓகே, டாடா, பை பாய்.